அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ப்ரொபோசஸ் மேண்டட்டரி லேபிளிங் ஆஃப் ஏஐ ஜெனரேட்டட் கன்டென்ட் ஆன் சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு சோசியல் மீடியா கன்டென்ட்ஸ்ல வந்து நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனா நெறைய நேரங்கள்ல நம்மனால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எது வந்து ரியல் கன்டென்ட், எது வந்து ஃபேக்கான கன்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? எது வந்து ஆத்தென்டிக்கான கன்டென்ட், எது வந்து சிந்தெடிக் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? எது ஆத்தென்டிக்ன்னு நமக்கு தெரியாது. எது சிந்தெடிக் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஓகேவா? ஆ நெறைய விஷயங்கள் வந்து கன்டென்ட் வந்து ஜெனரேட்டட் கன்டென்ட்டா தான் இருக்கும். அதுதான் நம்ம சிந்தெடிக் கன்டென்ட் அப்படின்னு சொல்றோம். ஏஐ ஜெனரேட்டடா இருக்கக்கூடிய கன்டென்ட்ட நம்ம சிந்தெடிக் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகுது. டீப் ஃபேக் வந்து அதிகமா யூஸ் பண்ணி நெறைய பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் டைம்ல எல்லாம் நெறைய டீப் ஃபேக்ஸ வந்து நம்மனால பார்க்க முடியும். சரியா? ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கனால, நம்மனால ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன வந்து எடுக்க முடியல. ஓகேவா? ஸோ அதுக்காக கவர்ன்மென்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள ரெகுலேட் பண்றதுக்காக ஒரு சில டிராஃப்ட் கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இப்போதைக்கு இந்த ஏஐ ஜெனரேட்டட் கன்டென்ட், டீப் ஃபேக் இதெல்லாம் வந்து எந்த சட்டத்துக்கு கீழ, எந்த ரூல்ஸ்க்கு கீழ ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2021க்கு கீழ ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ண போறாங்க. அதுக்கான டிராஃப்ட் அமெண்ட்மென்ட்க்கான கைட்லைன்ஸ தான் வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ இன்னும் கொஞ்சம் அமெண்ட் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்டின்னா, சோசியல் மீடியால நம்ம ஒரு கன்டென்ட் அப்லோட் பண்றப்ப, நம்பளாவே செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணணும். அது வந்து ஏஐ ஜெனரேட்டட் கன்டென்ட்டா? இல்ல நார்மல் கன்டென்ட்டா? அதாவது கவர்ன்மென்ட் யூஸ் பண்ற டெர்ம் என்னன்னா, ஏஐ ஜெனரேட்டட் கன்டென்ட்க்கு சிந்தெடிக் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சிந்தெடிக் கன்டென்ட்டா? இல்ல ஆத்தென்டிக்கா இருக்கக்கூடிய கன்டென்ட்டா? அப்படிங்கிறத நம்பளா செல்ஃப் டிக்ளேர் பண்ணணும். இன்கேஸ் செல்ஃப் டிக்ளரேஷன் இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல சோசியல் மீடியா ஜெயிண்ட்ஸ் லைக் Instagram, Facebook, அ Twitter, YouTube இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கன்டென்ட்ட ஸ்டடி பண்ணி, அது வந்து இன்கேஸ் ஏஐ ஜெனரேட்டட் கன்டென்ட்டா இருந்துச்சுன்னா, அதுக்கான டாக்க வந்து லேபிள வந்து குடுக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி கைட்லைன்ஸோட இந்த மாதிரியான விஷயங்கள வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இத பேஸ் பண்ணி இந்த ஐடி ரூல்ஸ அமெண்ட் பண்ணி, நமக்கு இந்த விஷயங்கள ஏஐ ஜெனரேட்டட் சிந்தெடிக் கன்டென்ட்ஸ ரெகுலேட் பண்ண போறாங்க. சரியா? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்ல வந்து பார்க்குறோம். அடுத்தது கேரளா வில் அஃபிஷியலி பி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃப்ரீ ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, 2021ல கேரளால இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி பெர்சன்டேஜ் என்னன்னா 0.7%. ஓகேவா? ஸோ பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப, இந்தியாவோட பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ வந்து 11.28%. ஓகேவா? இது தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.2% வந்து இருந்துச்சு. ஸோ இப்ப நம்ம இன்னும் கம்மி பண்ணிட்டோம். பட் ஸ்டில் இருக்கறதுலயே பாவர்ட்டி கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டேட் யாருன்னா, கேரளா தான் இருந்தாங்க. இப்போ அத கம்ப்ளீட்டா 0%ன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கான ஒரு ஃபங்ஷன் வந்து நவம்பர் 1ஆம் தேதி நடத்தப் போறாங்க கேரளாவுல. சரிங்களா? ஸோ நவம்பர் 1ஆம் தேதி என்ன அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னா, கேரளால யாருமே எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி கடுமையான வறுமையில யாருமே இல்ல. அப்படிங்கிற அந்த ஒரு நிலைய கேரளா அச்சீவ் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபங்ஷன செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ நமக்கு இதுலருந்து கொஸ்டின் கேட்கிறோம்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யாரு ஃப்ரீ ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கடுமையான வறுமையிலிருந்து மீண்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அத தாண்டி தமிழ்நாட்டோட பாவர்ட்டி எப்படி இருக்கு? இந்தியாவுல பாவர்ட்டி எப்படி இருக்கு? அப்படிங்கிறத கேட்க முடியும். சரியா? ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வைக்கம் விருத பத்தி குடுத்திருக்காங்க. கவர்ன்மென்ட் கன்ஃபர்ஸ் வைக்கம் அவார்ட் ஆன் தேன்மொழி சௌந்தரராஜன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ வைக்கம் விருதுகள். வைக்கம் போராட்டம் நடந்து 100 நடந்து முடிஞ்சது. 1924ல வைக்கம் போராட்டம் நடந்திருக்கும். 2024ல அதுக்கான 100 விழாவுல நம்ப முதலமைச்சர் வந்து ஒரு அறிவிப்ப வெளியிடுறாரு. எப்படி பெரியார் இந்த மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்துக்கு போயி, அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராட்டம் பண்ணாரோ, அதே மாதிரி தற்போதைய காலகட்டத்துல யாரெல்லாம் ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்தில இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறாங்களோ, அவங்களுக்கு இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தால ஆ அ ஆண்டுதோறும் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அந்த வகையில முதல் வைக்கம் விருது யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
கர்நாடகாவை சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த தேவனூர் மகாதேவா அப்படிங்கிறவருக்கு வழங்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ இது போன வருஷம். இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டுக்கான வைக்கம் விருது யாருக்கு வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேன்மொழி சௌந்தரராஜன் அப்படிங்கிற இந்த ஒரு எழுத்தாளரும் கூட இவங்க. சரிங்களா? எழுத்தாளர், அ தலித் ரைட் ஆக்டிவிஸ்ட்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈக்வாலிட்டி லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்போடைய ஒரு சிவில் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டராவும் இருக்காங்க. இவங்க வந்து அமெரிக்காவ பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஒரு பொ சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான வைக்கம் விருது அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தால வழங்கப்படும். சரிங்களா? தேன்மொழி சௌந்தரராஜன். ஸோ இந்த விருதுல எவ்வளவு பிரைஸ் மணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூ. 5,00,000 பிரைஸ் மணி, ஒரு சைட்டேஷன், அப்புறம் ஒரு கோல்டு மெடல் அதெல்லாமே வந்து குடுப்பாங்க. சரியா? இது வந்து வைக்கம் விருது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இம்ப்ரிசன்ட் ஜர்னலிஸ்ட் வித் EU's டாப் ஹியூமன் ரைட்ஸ் அவார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் அவார்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த பிரைஸோட பேர் என்னன்னா, சக்ரோவ் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சக்ரோவ் பிரைஸ். இத வந்து குடுக்கறது யாருன்னா, யூரோப்பியன் யூனியன் வந்து குடுப்பாங்க. சக்ரோவ் ஹியூமன் ரைட்ஸ் பிரைஸ் யூரோப்பியன் யூனியன் வந்து குடுக்குறாங்க. இந்த வருஷம் யாருக்கு குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு. ஆண்ட்ரிச் பொக்ஸோபட் அப்படிங்கிற போலாந்து நாட்டைச் சேர்ந்த இவருக்கும், இந்த ஜர்னலிஸ்ட்டுக்கும், அடுத்தது ஜியா அமோக்லோபெலி அப்படிங்கிற ஜார்ஜியா நாட்டைச் சேர்ந்த இந்த ஜர்னலிஸ்ட்டுக்கும் குடுக்க போறாங்க. சரியா? இந்த 2 பேத்தோட பேர தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இவங்க 2 பேருக்கு தான் EUவோட சக்ரோவ் ஹியூமன் ரைட்ஸ் பிரைஸ் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த சக்ரோவ் பிரைஸ் அப்படிங்கிறது எப்ப தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1988ல தொடங்கப்பட்டிருக்கும். இந்த சக்ரோவ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ரஷ்யா நாட்டைச் சேர்ந்தவரு. ஆண்ட்ரே சக்ரோவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவரே பார்த்தீங்கன்னா, நோபல் பிரைஸ் வாங்குன ஒரு நபரா தான் இருந்திருப்பார். சரியா? ஸோ 1988ல தொடங்குறாங்க. ஆண்ட்ரே சக்கோவ் அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவரா இருக்காரு. ஓகே. ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.